அமெரிக்காவில் வாழை இழை போட்டு விருந்து சாப்பிட போகலாமா? ஆமாங்க, எங்கள் ஏரியாவில் உள்ள தமிழ் சங்கத்தில் இருந்து கறி விருந்துன்னு ஒரு ஈவெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த விருந்து சாப்பாடு வந்து எங்கே வச்சுருந்தாங்க அப்படின்னா, எங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் டிரைவில் இருக்கிற ஒரு பார்க்கில் தான் வச்சுருந்தாங்க. அந்த ஈவெண்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஸ்டால் வந்து போட்டிருந்தோம், சர்பத் ஸ்டால் போட்டிருந்தோம். அது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு, ரொம்ப புது அனுபவமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல வந்து தான் இது வந்து முடிவாச்சு. ஆக்சுவலி தமிழ் சங்கத்துலேருந்து எங்களை வாலண்டரிங் கேட்டிருந்தாங்க. அப்போ தான் முடிவு பண்ணி ஓகே நம்மளே பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து பண்ணினோம். ஸோ ரொம்ப ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வாழை இலை போட்டு வச்சு சாப்பாடு பரிமாறினோடனே எனக்கு நம்ம ஊர் ஞாபகம் தான் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து அமெரிக்காவில் வந்து சாப்பிட்டது கிடையாது. ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி கறி விருந்து நடக்கும் போது மட்டும்தான் இந்த மாதிரி வாழை இலை போட்டு சாப்பாடு தருவாங்க. சாப்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வாலண்டரிங் பண்ணி குக் பண்ணியிருந்தாங்க. எல்லாரோட உழைப்பும் இதில் இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு ஸ்டாலில் போக வேண்டியிருந்ததுனால வேகமாக போயாச்சு. நிறைய ஈவெண்ட்டு, நிறைய கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டாலில் இருந்ததுனால எதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. பட் ஆனால் சூப்பராக என்ஜாய் பண்ணோம் அந்த டே.